சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பருலாம் எருநடுத்தி கம்மங்கரைய ஒஷ்டி கட்டி கரும்பு கொள்ளைய வாய்க்காலிட்டு செம்பா பயிரை பறித்து நட்டு தகுந்த மாதிரியே தண்ணி கட்டி காடு வெளியிட்டு பெண்ணே நம்ம காலம் இருக்குது பின்ன காடு விளைஞ்சா மச்சான் நம்ம காலும் கையும் தான் மிச்சம் மிச்சம். ஊர் பேர் வாச்சாத்தி. இந்த ஊருக்குன்னு ஒரு பெரிய கதை இருக்கு. ஊர் ஜனங்களோட முகத்துல தெரிகிற இந்த சிரிப்புக்கும் சந்தோஷத்துக்கும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இவ்வளோ ஆனந்தமா இவ்வளோ ஆரவாரத்தோட எல்லாரும் இப்ப எங்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்க, அவங்களோட கதைகளை கேட்க, அவங்களோட சேர்ந்து நாங்களும் பயணிக்கணும்னு முடிவு பண்ணோம். பரந்தாயி பாட்டி இவங்க இந்த கதையோட நாயகின்னு தான் சொல்லணும். இவங்க எல்லாரும் வாச்சாத்தி சம்பவத்தில் நடந்த மறக்க முடியாத அந்த கொடூர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்க. இல்லை, மன்னிக்கணும், பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறத விட பாதிக்கப்பட்டு உடஞ்சி சுக்குநூறாயி வாழ்க்கையில் இழக்கிறதுக்கு உயிரை தவிர ஒன்றுமே இல்லைங்கிற நிலைமைக்கு போய் கூட அவங்களோட துணிச்சலான தைரியமான உறுதிமிக்க போராட்டத்தால் மீண்டு வந்தவங்கன்னு தான் சொல்லணும். சமூகம் தர அழுத்தத்திலிருந்து தப்பிக்க முடியாம தவறான முடிவுகளை எடுக்கிற தலைமுறை வாழுற இந்த காலத்துல வாழும்போதே அரசு காட்டின நரகத்தை இவங்க தாண்டி வந்தாங்க. அரசு தன்னோட ஒட்டுமொத்த பலத்தையும் திரட்டி இவங்க குரல் வலைய நெரிக்க பார்த்துச்சு. நெரிக்க மட்டும் இல்ல, அறுக்க கூட பார்த்துச்சு. ஆனா இது எதுக்கும் துளி கூட பயப்படாம துணிச்சலா போராடி வெளியே வந்தவங்க தான் நம்ம வாச்சாத்தி கிராம மக்கள். 1992 ஜூன் 20, 21, 22 அந்த 3 நாள் இந்த வாச்சாத்தி கிராமத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்கள் பேசுகிறோம். எங்கள் கிராமத்தில் வந்து அன்னைக்கு ஃபாரஸ்ட் போலீஸ் வந்து நீங்கள் சந்தனக்கட்டை திருடுறீங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்க, வயசான ஆயாங்க மனசாட்சியே இல்லாமல் அவ்வளோ ஒரு அடி அடித்து சித்திரவதைப்படுத்தி எங்களை ஏரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வாங்க, ஏரியில் சந்தனக்கட்டை இருக்குது. 18 பெண்களையும் குறிப்பாக லாரியில் அடித்து பிடிச்சி இழுத்துட்டு போய் அந்த ஏரிக்குள்ளே தான் எங்களை இவ்வளோ சித்திரவதை பாலியல் வன்கொடுமை செஞ்சு நாங்கள் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த ஆலமரத்தாண்டு தான் அந்த 105 பேரும் திகிந்தோம். எதுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு நான் கேட்டோம். வாடின்னா ஒரு நோணும் ஏங்க, இங்கெல்லாம் ஒரு காக்கி சட்டை போட்டுக்கிட்டீங்க, எங்களை வாடின்ற அளவுக்கு இப்படி சொல்கிறீங்க, நல்லா இருக்குதான். நான் திருப்பியும் உன்னை கேட்டால் கவனிப்பியா அப்படியேன்னு, ஏய் வாடி, நீ ஒன்றும் பண்ணல. அதே தான் வருது அவன் வாயில். போலீஸும் ஃபாரஸ்ட்டும் அப்படியே வண்டி போச்சு. துப்பாய்க்கு ஆளுங்க அப்படி வந்தாங்க. சும்மா அங்கே வாங்கன்ட்டு சொன்ன மாதிரி தான் சொன்னாங்க. எதுக்கு பேசுகிறேன்னா தான் எங்களை அடித்து தான் இழுத்துட்டு போனாங்க. அடியில் தர்மடி அதெல்லாம் மறக்கவே முடியாது வாழ்க்கையில். ஊரில் இருந்த ஜனம், ஊர் கவுண்டருக்கு, பெருமாள் கவுண்டரு, அவருக்கு தோட்டத்தில் இருந்து அவங்கள அடித்து கூட்டிகிட்டு வந்து பாப்பாத்தி, செல்வி, லட்சுமி, குப்பு அவங்கள பூரா கூட்டிகிட்டு வராங்க அங்கேருந்து. இங்கே ஊரில் இருக்கிறவங்க, ஊரில் புள்ள குட்டி எல்லாம் அத்தனையும் இங்கே தான் வந்தோம். சித்தேரிமலை அடிவாரத்தில் பழங்குடி மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான் வாச்சாத்தி. இங்கே சுமார் 600 கோடி ரூபாய் மதிப்புள்ள சந்தன மரங்கள் இருந்திருக்கு. ஆசிய கண்டத்திலேயே மிக தரமான சந்தன மரங்கள். இதில் சுமார் 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள சந்தன மரங்களை ஆளுங்கட்சியை சார்ந்த சில பிரமுகர்கள், வனத்துறை அதிகாரிகள் ஒத்துழைப்போட வெட்டி கடத்தி இருக்காங்க. மீதி இருக்கிற எல்லா மரங்களையும் சீக்கிரம் வெட்டி விற்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு இடையூறாக இருந்தது வாச்சாத்தி கிராம மக்கள். வனத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறைன்னு எல்லாரும் சேர்ந்து ரைடுன்னு சொல்லி திட்டமிட்டு ஒரு கிராமத்தையே சூறையாடி இருக்காங்க. வயசுக்கு வந்து 3 மாதம் ஆகுது. என் பிள்ளையெல்லாம் 3 மாதம் என்னை அடி ஒருத்தர் படுத்திருந்தான். 18 பிள்ளைங்களும் எனக்கு முன்னால் அப்படி கதற படிச்சாங்க. சாமியை மக்களும் ஏதோ ஒன்று ஆகிடும். இந்த உயிருக்கு யார் பாதுகாப்பு அப்படின்னா, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஃபாரஸ்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நான் பாதுகாப்புன்னு கேட்டபடி. ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேயே எங்களை அடித்தாங்க, ரொம்ப புண்படுத்தினாங்க. ஊர் கவுண்டர்ன்றவங்கள வந்து தொடப்பத்தில் அடிக்க வச்சாங்க. அடிக்க மாட்டோன்னா இப்படி தான் அடிக்கணும்னு எங்களை அடிக்க வச்சாங்க. நாங்கள் நிறைய கொடுமைங்கள்லாம் அனுபவிச்சிட்டோம். சனிக்கிழமை ஆரம்பித்த இந்த கொடுமை ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. 10-11 மணிக்கு
உங்கள் ஆட்டு கறி தான், உங்கள் வீட்டு அரிசி தான் தின்னுங்கடின்னு இவங்க தின்னு செழிச்சு அந்த எலும்பை அதிலே வாரி போட்டு அந்த குழம்புல வந்து போட்டாங்க. அந்த மணல்லே, அந்த மணலில் போடும்போது அந்த மணல்லேருந்து திறனலம்மா அந்த சாப்பிட முடியுமா? இவன் தினதை நாம் சாப்பிட முடியுமா? யானம் பானமெல்லாம் எல்லாமே ஏற்றிட்டு போயிட்டாங்கண்ணே. நாங்களாம் அழுந்தும் மலையாள ஜாதி என்னன்னு நாங்கள் உழைச்சாலங்கன்னு அத்தனை போரெல்லாம் வச்சுருந்தாங்கண்ணே. 30 ரூபாய் ஆடி அந்த ரோநாடு 30 ரூபாய். அரசாங்க அதிகாரிகளால் மொத்த கிராமமும் மீண்டு வர முடியாத அளவுக்கு சேதப்படுத்தப்பட்டுச்சு. அதில் நொறுக்கப்பட்ட பொருட்களில் அதிமுக முக்கிய பிரமுகர் வரதராஜனோட மாவு மில்லும் ஒன்று. தன்னோட தொண்டர்களை ரத்தத்தின் ரத்தம்னு அதிமுக தலைவர்கள் அடிக்கடி மேடையில் சொல்கிறதுக்கான உண்மையான அர்த்தத்தை அன்னைக்கு தான் இந்த எளிய கிராம மக்கள் முழுசாக புரிஞ்சுக்கிட்டாங்க. செயலுக்கு ஏற்றினோம் ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு. இந்த அடிச்சது, உங்களை பண்ண கலாட்டு, உங்களை பண்ண தொந்தரவு, இதெல்லாம் போய் செயல் வாட்டர்கிட்ட சொல்லக்கூடாது. செயல் வாட்டர்கிட்ட சொன்னீங்கன்னா உன்னை இங்கேயே ஏதோ ஒரு வழி பண்ணிட்டு போயிடுவோம். அப்படி சொல்லாத இருந்துட்டிங்கன்னா செயலில் போய் ஏதோ 1 மாதம் இருந்து 2 மாதம் இருந்து கூட ஜாமீனில் வருவீங்க. சொன்னிட்டிங்கன்னா ஒருத்தர் கூட வர முடியாது. ஜெயிலில் அடைக்கப்பட்ட ஊர் மக்களில் ஒரு கர்ப்பிணி பொண்ணும் அடங்கும். அந்த பொண்ணுக்கு ஜெயிலில் ஒரு குழந்தை பிறந்ததால அந்த குழந்தைக்கு ஜெயில் ராணின்னு பேர் வைக்கப்பட்டுச்சு. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், இந்த மலைக்கு தான் ஓடி போனோம். பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு நான் இந்த மலைக்கு ஓடி போயிட்டேன். நாய் எப்படி வெறி நாய் தெரியும் பாரு, அப்படி தெரிஞ்சாங்க. என்ன உங்களுக்கு அப்படி எங்கள் மேலே வெறியா இருந்தால் எங்களை சாப்பிட கூட அடிச்சுட்டு போ. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு அந்த மக்கள் மேலே போட்டது மொத்தம் 3 கேஸு. அந்த 3 கேஸில் இது ஒரு கேஸு. அதாவது 1992 பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி தான் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் என்கிற அமைப்பு முதலாக துவக்கணும். அதனுடைய முதல் அமைப்பு மாநாடு கொல்லிமலையில் நடந்தது. அதில் தான் நான் வந்து பொதுச் செயலாளர் தொடர் கே பாசாஜான் வந்து மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். அந்த மாநாட்டு அடிப்படையில் எல்லா மலைகள்லையும் வந்து கோரிக்கை மாநாடு அல்லது அமைப்பு மாநாடு நடத்துறதுன்னு நாங்கள் முடிவெடுக்கிறோம். அந்த அடிப்படையில் ஜூலை மாதம் 7ஆம் தேதி சித்தேரி மலை மாநாடு சித்தேரியில் நடக்குது. அந்த மாநாட்டில் இந்த கிராமத்திலேருந்து பாதிக்கப்பட்ட சில பேர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பயந்துக்கிட்டு அங்கே வந்து தங்கியிருக்காங்க உறவினர்கள் வீட்டில். அவங்களும் அந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க வனத்துறையை எதிர்த்து தலைவர்கள் பேசுகிறது இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க 2 பேர் வந்து எங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் சம்பவம் நடந்து போச்சு, 1 மாதமாக வீடு வந்து சுடுகாடு மாதிரி இருக்குது அப்படின்றது அந்த வந்தவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. அந்த ஊரில் எங்களுக்கு அதுக்கு முன்னாடி தொடர்பு கிடையாது. அதுக்கு அந்த ஊர் இருக்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நான் 89 எலெக்ஷனில் அங்கே வந்து தோழர் அண்ணாமலைக்கு பொறுப்பாக இருந்து வேலை செஞ்சுருக்கேன். அப்போ அந்த ஊருக்குள்ளேயே விடலை. ஏன்னா முழுக்க அதிமுக தான் அந்த ஊரில். அதனால் வந்து இங்கே யாரும் உங்கள் கட்சியே கிடையாது, எப்படி நீங்கள் ஓட்டு கேட்க வரீங்க அப்படின்ற முறையில் அண்ணாமலையை திருப்பி அனுப்பிச்சது. அந்த முறையில் வாச்சாத்தின்ற பேர் வந்து எனக்கு தெரியும். அப்பாவி ஒரு பழங்குடி மக்களுக்கு எதிராக எவ்வளோ அக்கிரமமாக வன்கொடுமையில் ஈடுபட முடியுமோ, அவனுடைய அதிகாரத்தை செலுத்த முடியுமோ அவ்வளோ மோசமாக செலுத்துறான். இவ்வளோ பேர் அவன் சந்திரகட்டை கடத்தினா செஞ்சான்னு சொன்னால் இன்றைக்கும் குடிசை வீட்டில் இருக்கிறான், ஓட்டு வீட்டில் இருக்கிறான், மழை பெஞ்சு அவன் வீட்டுக்கு கொட்டின்னு இருக்குது, தலைக்கு என்ன தேய்க்க முடியாமல் இருக்கிறான், நல்ல கல்வி படிக்க வைக்க முடியாமல் இருக்கிறான், வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறான், தினக்கூலியாக இருக்கிறான். அப்போ நாங்கள் வந்து என்ன செஞ்சோம், அங்கே எதுவுமே தொடர்பே கிடையாது. அந்த மக்களுக்கு முதல்ல ஒரு நம்பிக்கை ஏற்படணும். அதனால் நம்ம வந்து உடனடியாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணுறோம். எங்களுக்கு கிடைச்ச தகவலை வச்சுக்கிட்டு என்ன காரணமாக இருந்தாலும் பெண்களை வந்து இப்படி 100கணக்கில் ஜெயிலில் வச்சுருக்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியாது. மக்கள் வாழ்கிறதுக்கான ஒரு சகஜமான நிலைமையை அரசு ஏற்படுத்தணும். இந்த 2 கோரிக்கை தான். அந்த ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த நாள் 14ஆம் தேதி வாச்சாத்தி கிராமத்துக்கு போகும். மனிதர்கள் அற்ற ஒரு கிராமத்தை அன்றைக்கி தான் நான் வந்து பார்க்குறேன். அப்போ நாங்கள் சுற்றி வாத்திட்டு வரும்போது தான் ஒரு அம்மா ஒரு சந்திலேருந்து பார்க்குறாங்க, சாலான்னு. இப்போ அவங்க தான் எங்களுடைய முதல் தொடர்பாளர். இப்போ அவங்க தான் எப்படிமா நீங்கள் வந்து தைரியமானு வந்தீங்கன்னு கேட்கும்போது தான், நேற்று நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தும்போது நான் அங்கே இருந்தேன் தாலுகா ஆஃபீஸில், எங்களுக்கு ஆதரவாகவும் ஃபாரஸ்ட்காரவங்கள திட்டி நீங்கள் வந்து பேசுனீங்க. இன்னொன்று காரில் கம்யூனிஸ்ட் கட்சி கொடி கட்டியிருக்கு, அவர் அண்ணாமலை எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, அதனால தான் தைரியமாக வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்படி தான் அந்த ஊருக்குள்ளே ஃபஸ்ட்டு கான்டாக்டை. குடிப்பதற்கு கூட தண்ணி கிடையாது,
ஒரே ஒரு 2 நாய் மட்டும் இருக்குது. அப்படியே வந்து ஒரு நரவேட்டாடனா எப்படி இருக்குமோ ஒரு கிராமம், அப்படி வந்து ஒரு பெரிய சுடுகாடு மாதிரி ஆக்கப்பட்டிருந்த ஒரு சம்பவம் தான் அது. அரசு அதிகாரிகள் கட்டி கொடுத்த விட்டு அரசு அதிகாரிகளே உடைச்ச கொடுமை அங்கே தான் பார்த்தோம். அந்த கதவு, நிலை, ஜன்னல் எல்லாமே உடைச்சிருந்தாங்க. மின்சார இணைப்பு, மீட்டர் பாக்ஸு, அந்த மின் இணைப்பு பூராவுமே அடிச்சு நொறுக்கியிருந்தாங்க. கூரையாக இருந்தால் கூரையை பிரித்து கொடுத்தாங்க, ஓடாக இருந்தால் உடைச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஆடு மாடு முழுவதும் அங்கே அறுத்து தின்னது போக மீதியை பூரா பக்கத்தில் இருக்கிற சந்தையில் கொண்டு போய் லாரியில் ஏற்றிட்டு போய் அவங்க விற்றுட்டாங்க. அங்கே இருந்த அரசாங்கத்துடைய குடிதண்ணீர் கிணறு, அதில் வந்து இந்த ஆயில் இன்ஜினுக்கு வச்சுருக்கிற ஆயிலு, பெட்ரோலு, டீசலு, அதே மாதிரி இந்த ஆட்டெல்லாம் உரித்து சாப்பிட்றாங்களா அதனுடைய கழிவுகள் மொத்தத்தையும் போட்டு ஒரே இருட்டாக இருந்து நாங்கள் போய் ஜனங்க கூட்டு போய் காமிக்கும்போது, இத்தனைக்கு மத்தியானம் 3 மணிக்கு நான் பார்க்குறேன், உள்ளே எதுவுமே தெரியல. என்ன இவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டபோது தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆயிலை பூரா ஊற்றிட்டாங்க, அந்த மேலே மிதக்கிற பூரா ஆட்டு தோல் தான் அப்படி மறைச்சிக்கிட்டு கருப்பாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வரைக்கும் அந்த கிணறு வந்து பயன்பாட்டில் இல்லை. குழந்தைங்க படிக்கிற புத்தகத்தை கிழிச்சு போட்டு, தட்டு சாப்பிட்ற தட்டை நசுக்கிறது, அரிசி கேழ்வரகு அதில் மணலை கலர்கிறது, இவ்வளவும் அக்கிரமம், மனித உரிமையே பயங்கரமாக மீறப்பட்ட ஒரு சம்பவம். ஸோ ஒரு பெரிய கூட்டம், ஒரு யுத்தம் நடந்தால் எப்படி நடக்குமோ அது மாதிரி போய் ஒரு வெறித்தனமான முறையில் அவங்களுடைய வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் சூறையாடி விட வேண்டும் என்கிற ஒரு வெறித்தனத்தோடு அவங்க நடந்திருக்கிறத அன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்தோம். ஒரு வாரம் பொறுத்து எப்படியோ நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு இந்த தகவல் தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து தோழருங்க ஊரில் வந்து பார்த்தாலே எல்லாம் ஃபாரஸ்ட் தான் ஊரில் இருக்கிற ஜனங்க எல்லாம் பயப்படுறாங்க. நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம், நாங்கள் உங்களை காப்பாற்ற வந்த மக்கள் தான் செங்கொடி காட்டினாங்க, இந்த செங்கொடி உங்களை காக்கும் வாங்க மக்களே அப்படின்னு சொல்லி மலை பக்கத்தெல்லாம் எங்கள் ஜனங்க ஒளிஞ்சிட்டு இருந்தவங்கள 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பக்கமாக போய் தோழர்கள் எல்லாம் கூப்பிட்டு கட்சி தான் நம்மளை ஆதரிக்க வந்திருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் வந்தாங்க. சிவப்பு கொடி நாட்டு இருக்குன்னா ஃபாரஸ்ட்டுக்கார் கிடையாது, போலீஸ்கார் கிடையாது, இது கம்யூனிஸ்ட் தான். வாங்க நாங்க தான் இருக்கோம் அப்படின்னா கூப்பிட்டாங்க. நாங்க இருக்கிறோம். கூப்பிடும் போதே அப்ப கூப்பிடும் போதே எல்லாம் ஒருத்தர் 2 பேரு பொண்ணுங்க 2ங்களும் நான் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு வந்து ஆலாமரத்தான் நண்டா ஒரு 4 பேர் 2 கிழங்கு வயசானுங்க நான் எல்லாம் வந்து நண்டோம். என்ன நடந்து சமூகம் அப்படின்னு கேட்டாங்க. எல்லா சமூகம் ஓரா எடுத்து சொன்னோம். நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கும்போது என்ன நடந்தது ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு அம்மா வந்து கிருஷ்ணமூர்த்தியினுடைய காதில் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏரியில் கூட்டு போய் பொம்பளை பிள்ளைங்களை இது பண்ணிட்டாங்க. எனக்கு நான் நம்பலைன்னா இந்த பிரச்சனையை பெருசாக்கிறதுக்காக ஒரு வேளை சொல்கிறாங்களோ என்னமோ. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க 500-600 போலீஸ் இருந்ததுன்றாங்க, பொம்பளை போலீஸ் வேறு இருந்ததுன்றாங்க. இவ்வளோ கும்பலுக்கு மத்தியில் எவனாவது போய் இந்த மாதிரிலாம் துணிச்சலாக பண்ணுவானுங்களா? சம்மந்தப்பட்ட பெண்கள் பூரா ஜெயிலில் இருக்காங்க. இப்போ இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே எனக்கு அடுத்து வேறு எதுவுமே தோணலை. உடனடியாக அந்த பிள்ளைங்களை போய் பார்க்கணும், இது உண்மையாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்றது மட்டும்தான் எனக்கு வந்து தோணுச்சு. அதனால் உடனடியாக சேலம் பெண்கள் சிறைச்சாலைக்கு தான் நாங்கள் நேரடியாக போனோம். அது 5 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. இருந்தால் கூட அந்த ஜெயிலர் வந்து லலிதாபாய் என்கிற ஜெயில் வார்டன் தான் சொல்கிறாங்க, இந்த வாச்சாத்தி கைதிகள்லாம் வந்து 25 நாளைக்கு மேலே ஆச்சு, அவங்கள பார்க்க வந்திருக்கிற முதல் விசிட்டரே நீங்கள் தான், அவங்க உற்றார் உறவினர் கூட யாரும் வரல, அந்த புலிங்கள்லேயே கூட சில பேர்த்த வந்து ஃபாரஸ்ட்காரவங்க கெடுத்துட்டாங்களாம், இங்கே வந்த பிறகு கூட உதிரப்போக்கு போயிட்டு இருந்தது, நான் தான் கூப்பிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து வச்சுருக்கேன், எப்படியாவது எல்லாமே சின்ன பசங்களாக இருக்காங்க, எப்படியாவது அவங்கள கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு அவங்க இப்படி கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிட்டாங்க. அதுக்குள்ளே அந்த பிள்ளைங்கள்லாம் வந்துட்டாங்க. ஆனால் அவங்கள்ட்ட இன்றைக்கி வரைக்குமே நான் கேட்கல, அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய அவசியமே எனக்கு ஏற்படல. வீரப்பன் தேர்தல் வாட்டிக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. வீரப்பன் அந்த மலைக்கு வந்ததும் கிடையாது. அவருடைய இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை தான். அன்றைக்கி போயிட்டு இரவு 12 மணிக்கு போய் மாவட்ட ஆட்சித்தலைவரை அவர் பங்களாவில் எழுப்பி நாங்கள் கொடுத்த முதல் பெட்டிஷன் இதுதான். அப்போ அவர் சொன்னது நீங்கள் தான் முத எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா. ஆனால் அதுக்கு முன்னாடி அவருக்கு அந்த விஷயம் பூரா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அமைச்சர்கிட்டையும் அனுப்பும்போது அவருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மலைவாழ் மக்கள் சங்கத்தின் சார்பாக பொதுநல வழக்கு ஒன்று ஹைகோர்ட்டில் கொடுத்தாங்க. அப்போல்லாம் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் செல்லுன்னு ஒன்று இருந்தது. அந்த செல்ல தலைமை தாங்கினது வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி பத்மினி ஜெயசுதரை. அவங்க தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய முதல் பெண் நீதிபதி. அவங்க ஃபஸ்ட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் அவங்க தான். அவங்க தலைமையில் இருந்த அந்த டீம் வந்து இது வந்து விசாரணைக்கு உகந்ததில்லை. ஏன்னா யார் மேலே குற்றம் சாட்டி இருக்கிறாங்க? ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ், போலீஸ் அஃபிஷியல்ஸ், ரெவென்யூ அஃபிஷியல்ஸ். இந்த டீம் மேலே சொன்ன வந்து அவங்க யாரும் அந்த மாதிரி நடந்துக்கலை, இட் இஸ் நாட் ஃபிட் ஃபார்
டேக்கிங் அப் ஆன் ஃபைல் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. உயர்நீதிமன்றம் நிராகரித்த வழக்க எம்ஜிஆர் பிரசாத், வைகை உள்ளிட்டவங்க அடங்கிய வழக்கறிஞர்கள் குழு அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்க பொதுச் செயலாளர் ஹர்தேவ் சிங் உதவியோட அப்போதைய சிபிஐஎம் மாநில செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நல்லசிவன் பேரில் உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனுவா தாக்கல் செஞ்சாங்க. தமிழ்நாட்டுக்காக ஆஜரான வக்கீல்கிட்ட வந்து நீதிபதிகள் எம்ஹெச் கானியா தலைமையில் அவர் தான் சீஃப் ஜஸ்டிஸ். பட் ஜட்ஜஸ் வந்து என்கிட்ட கேட்டப்போ இட் இன்வால்வ்ஸ் இந்த மாதிரி ட்ரைபல் பாப்புலேஷன் அப்படின்னு சொன்னப்போ அவங்க வந்து நோ இதை வந்து நாங்கள் இங்கே கேட்டு பிரயோஜனம் இல்லை, ஏன்னா இத்தனை ஜனங்கள் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, இத்தனை பேர் டெல்லியில் வந்து வழக்கு நடத்துறதுங்கிறது சரியாக இருக்காது, இங்கே வந்ததே இது சரியில்லை அப்படிங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நாங்கள் மாற்றுறோன்னு சொன்னாங்க. we are transferring it to மெட்ராஸ் ஹைகோர்ட்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும்னு நினச்சதும் அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்கள் அங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லாமல் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது இருக்கு இல்லையா. நீங்கள் சட்ட போராட்டம்னு சொன்னீங்கன்னா அந்த சட்ட போராட்டத்துக்கு ஆரம்பம் இது தான். ஸோ எந்த கோர்ட் இதை ஹியர் பண்ண மாட்டோன்னு சொல்லிச்சோ அந்த கோர்ட்டுக்கு நீங்கள் ஹியர் பண்ணி ஆகணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தை சார்ந்த மைதிலி சிவராமனும் பாப்பா உமாநாத்தும் ஜூலை 31 நேரடியாக வாச்சாத்திக்கு போய் நடந்த சம்பவங்களை எழுத்துப்பூர்வமாக எழுதி SC/ST கமிஷனர் பாமதி IAS கிட்ட புகார் கொடுத்தாங்க. ஓரிரு நாட்கள்லேயே வாச்சாத்தி கிராமத்தை நேரில் பார்வையிட்டாங்க பாமதி IAS. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டு ஒரு IAS அதிகாரி பார்வையிட வராங்கன்னு தெரிஞ்சும் அந்த மாவட்ட கலெக்டர், SP, தாசில்தார்னு ஒருத்தர் கூட அங்கே வரல. அங்கேயும் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களோட உதவியாலும் ஒத்துழைப்பாலும் பாமதி IAS கள நிலவரத்தை பார்த்து ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கையை உருவாக்குறாங்க. அந்த அறிக்கை தான் இந்த வாச்சாத்தி வழக்கு CBIக்கு மாற முக்கிய காரணமாக இருந்துச்சு. இவங்க பாமதி IAS வந்தபோது அந்த பகுதியினுடைய EB லைன்மேன் காளியப்பன் என்பவர், அவர் CIT உறுப்பினர். அவர் வந்து அந்த சம்பவம் நடந்தோடனே இவர் தான் லைன்மேன்ன்றதுனால இயல்பாக அவர் அங்கே போகணும்ல, லைட் ஏரியில் இதே இல்லைன்னு போய் பார்க்கும்போது தான் கண்ட காட்சி, எந்தெந்த மீட்டர் பாக்ஸ் உடச்சிருந்தது, லைட்டு எவ்வளோ உடச்சிருந்தது, லைனை எப்படி அறுக்கப்பட்டிருந்தது என்பது சம்பந்தமாக ஒரு எழுத்துப்பூர்வமான புகாரை பாமதி IAS கிட்ட அவர் வந்து கொடுத்தாரு. CIT உறுப்பினர் என்பதனால தான் தைரியமாக தனக்கு நேரக்கூடிய அந்த பாதிப்பை பற்றி கவலைப்படாமல் அரசுக்கு எதிராக, ஏன்னா அவருடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய கிராமம், அவருடைய பொறுப்பில் இருக்கிற மீட்டர் தான் உடஞ்சிருக்கு, இதாக இருக்கின்ற முறையில் அவர் எழுத்துப்பூர்வமாக கொடுத்த ஒரு புகார். இது ரொம்ப முக்கியமான ஒரு எவிடன்ஸ். பாமதி IASக்கு நேராக ஆர்டரை போட்டு பாமதி IAS இங்கே வந்து பெண்களை வீடு விட எல்லாம் என்கொயரி போடுறாங்க. அவங்கள என்கொயரி பண்ணி அவங்க அறிக்கையை எடுத்துக்கிட்டு போகும்போது திமுகவை சார்ந்தவங்க எல்லாமே பாமதி IASஐ கொலை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு IAS SC/ST கமிஷன் மெம்பரு அவங்கள கொலை பண்ணுறது கூட திமுகவில் வேலை செஞ்சவங்க தயாராக இருந்தாங்கன்னு வச்சிங்களேன். அவ்வளோ மோசமான நடவடிக்கைகள் இருந்தாங்க. பதில் தாக்கல் பண்ணுறாங்க இல்லையா எதிர்மனுதாரர்கள், கவர்மெண்ட்டு எல்லாத்துலேயும் டெஸ்பைட் த ரிப்போர்ட், அந்த பாமதி IASனோட ரிப்போர்ட் இருந்தாலும் அவங்க கொடுத்ததில் எல்லாத்துலேயுமே கலெக்டராக இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இப்படி ஒரு சம்பவமே நடக்கலைங்கிறது மட்டும்தான். நாங்கள் 10 பக்கம் கொடுத்துருப்போம் நடந்த விவரங்களெல்லாம் சொல்லி, அவங்க 2 பக்கத்தில் பதில் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அன்றைக்கி இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த அம்மா அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு சொல்லி சட்டமன்றத்தில் அவங்களும் சொல்லிட்டாங்களா. சம்பவம் 20, 21, 22 நடக்குது. 22 வனத்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அரூருக்கு வராரு. அவரை நேரடியாக பார்த்து கிராம மக்களில் ஒரு பகுதியினர் கையெழுத்திட்ட அதிமுக கிளை செயலாளருடைய புகார் மனு இதை வந்து அப்போது தீக்கதிர் பத்திரிகையில் இந்த முழுசாக நாங்கள் வந்து இதை பரிசோதித்ததுக்கு பிறகுதான் அரசு தரப்பிலிருந்து இந்த முற்றிலும் மறுப்பது என்பதிலேருந்து ஒரு அவங்க சமாளிக்கிறது என்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டதற்கு இந்த மனு ஒரு முக்கியமான காரணம். அரூர் போலீஸ் ஸ்டேஷன், ஐ திங்க் நூருல்லா கான் அந்த இன்ஸ்பெக்டர், அவர்கிட்ட போய் கொடுக்கும்போது அவர் ரெஜிஸ்டரே பண்ணலை. இது வந்து சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 2 மாதம், ஜூன் 20 22, இது ஆகஸ்ட்டில் போய் கொடுக்குறாங்க. அதுவும் நம்ம வந்து இங்கே கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறோம். இந்த கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் இன்னொரு FIRே போடலை. ஆனால் 20, 21, 22 நடந்திருக்குல்ல, 21 நைட்டா 20 நைட்டோ அன்னைக்கு வந்து அசிஸ்டன்ட் கான்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் சிங்காரவேலு அவர் வந்து வில்லேஜர்ஸ் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட் அன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க.
105 பேர் மேலே 2 மாதம் கழித்து நம்ம போய் அவங்க வெளியில் வந்த பிறகு அவங்களோட போய் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணல. இன்னை வரைக்கும் அது ரெஜிஸ்டர் ஆகலை அந்த எஃப்ஐஆர். ஏன்னா எந்த கவர்மெண்ட்டும் அதை வந்து நடத்துறதுக்கு முன் வரலைங்கிறது தான் ஃபேக்ட். அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து சிபிஐக்கு இந்த வழக்கை வந்து ஒப்படைச்சாங்க. மத்திய புலனாய்வுத்துறையினுடைய டிஎஸ்பியாக இருந்த ஜெகநாதன் அவர்கள் தலைமையிலான குழுவினர் வந்து நேரடியாக கிராமத்துக்கு வந்து தங்கி இது வந்து அந்த கிராமத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள், பெண்கள் அவங்க எல்லார்ட்டையும் அவங்க வாக்குமூலத்தை பதிவு செய்தது. ஜஸ்டிஸ் அப்துல் ஹாதி அவர் தான் வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணார். நம்ம கேட்கவே இல்லை சிபிஐ இன்வெஸ்டிகேஷன். சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஏன் ஆர்டர் பண்ணாருன்னா, அரசாங்கம் இப்படி சொல்லுது, நம்ம இப்படி சொல்கிறோம், ஆனால் அதில் உண்மை இருக்குங்கிறது அந்த ஒரு ரிப்போர்ட்டில் அவருக்கு புரியுது. 1995 மார்ச் மாதம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி சிபிஐ விசாரணையை தொடங்குறாங்க. விசாரணை தொடங்கின 6 மாதத்துக்கு அப்புறம் செப்டம்பர் 29 சேலம் நீதிமன்ற நீதிபதி தலைமையில் அடையாள அணிவகுப்பு நடத்தணும்னு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டது. அடையாள அணிவகுப்பு அது ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு, அது மட்டுமே தனியாக திரைப்படம் எடுக்கிற அளவுக்கான த்ரில்லிங்கான விஷயம். ஏன்னா இப்போ பாலியல் குற்றச்சாட்டுன்ற போது இயல்பாக அடையாள அணிவகுப்பு என்பது நடத்தணும். பொதுவாக அட்லஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடில் ஒருத்தருக்கு 6 பேர் இருப்பாங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி நிறுத்தி வைப்பாங்க, யாருன்னு கண்டுபிடிக்கணும் அவங்க. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 300 பேர் இந்த டீம். ஸோ 300னாக்கா 300 × 5ன்னே வச்சுக்கோங்க, 1500 பேர். 1500 பேரில் இந்த ஆளுங்களை கண்டறிக்கணும். ஸோ அதுக்கு வந்து பல நாட்கள் ஆகும். நம்ம பிள்ளைங்க 18 பேரும் போய் அடையாள அணிவகுப்பு காட்டணும். மாஜிஸ்ட்ரேட் வந்துட்டார், நாங்கள்லாம் போய் நிற்கிறோம். டிஎஸ்பி சிபிஐ ஆஃபீஸர் சொல்லிட்டாங்க, எல்லோரும் இருக்கிறோம். அவனை ஒழுங்காக லைன்லேயே நிற்க மாட்டேன்றான். மாஜிஸ்ட்ரேட் திரும்ப சொல்கிறாரு. மாஜிஸ்ட்ரேட் சொல்கிறதுக்கு என்ன பெரிய வேணா, அதெல்லாம் அவர் ரிப்போர்ட்டில் எழுதியிருக்காரு. சாயந்தரம் வரைக்கும் வரிசையிலே இவரால் நிற்க வைக்க முடியல. பல பேர் தண்ணி போட்டிருக்கேன். அதையும் சொல்கிறாரு எங்கள்கிட்ட. இந்த 3 மத்தியில் நான் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் என் கண்ணு முன்னாலேயே திரும்ப ஏதாவது ஒன்று அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னா நான் வந்து உயிரோடையே இருக்க மாட்டேன். நீங்கள் தயவுசெய்து பிள்ளைங்களை பத்திரமா கூப்பிட்டு போயிடுங்க, நான் ஹைகோர்ட்டுக்கு எழுதிடுறேன், ஹைகோர்ட் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட பிள்ளைகளை ஒப்படைச்சிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். அன்றைக்கி அந்த அடையாள அணிவகுப்பு என்பது அப்படி இதாகி போச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்போது அடையாள அணிவகுப்பில் எங்களை நாக்கை கடிக்கிறதுமா, மிரட்டுறதுமா, இப்படி தலையை அசைக்கிறதெல்லாம் மிரட்டினாங்க. அப்போ வந்து சலசலப்பு ஏற்பட்டுச்சு. இவங்கெல்லாம் வந்து கட்சிக்காரர் சொல்லி கொடுத்து தான் அங்கே சாட்சி சொல்ல வந்திருக்கிறாங்க அப்படின்னு நீதிபதிக்கு முன்னாடியே சொல்லி பாதி நாள் அந்த இது வந்து அணிவகுப்பு என்பது நின்று போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு வந்து ரொம்ப சிவியரான ஆர்டர் டிஜிபிக்கும் பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டருக்கும் ஆர்டர் பண்ணுறாங்க. உங்கள் ஆட்கள் இதில் வந்து முழுமையாக ஒத்துழைக்கிறதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஐஜி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினரை போட்டு பாதுகாப்புக்கு. இந்த ஊத்தங்கர மாஜிஸ்ட்ரேட்டுக்கு பதிலாக சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி அவர் வந்து இந்த ஐடென்டிஃபிகேஷன் பரேடை நடத்தணும்னு அதை மாற்றி, அதே மாதிரி 1500 பேர் ஒன்றா நிற்கிறதுக்கு பதிலாக 50 பேர்த்துக்கு ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒரு ஆர்டர் போடுறாங்க ஹைகோர்ட். முதல்ல வந்து 5 பேர்த்துக்கு ஒரு ஆள், இப்போ 50 பேர்த்துக்கு ஒரு ஆள். அதில் போய் அடையாளம் காமிக்கணும். ஆக்சுவலாக நமக்கு ரொம்ப சிக்கல் தான். கிருஷ்ணகிரி கோர்ட்டு அடையாளம் இன்னைக்கு அடையாளம் காமிச்சுன்னா நாளைக்கு மீசி அடிச்சுட்டு வந்துடுவான். உங்கள் மாதிரி அந்த அடையாளத்தை 300 அடையாளத்தை காமிச்சுன்னா மொட்டை அடிச்சுட்டு வருவாங்க. மீண்டும் 2வது முறை செய்ய அணிவகுப்புக்கு போகும்போது தான் பிள்ளைங்களுக்கு இனிமேல் பாதுகாப்பு இல்லை, எங்களை கொல்லலாம் முயற்சி பண்ணாங்க. ஒரே கலவரம், ஃபாரஸ்ட் போலீஸ் எல்லாம். அப்போ 2வது டைம் நடக்கும்போது ஒரு போலீஸு முன்னாடி ஜட்ஜி ஐயா, இடையில நாங்கள் பின்னாடி வந்து ஒரு போலீஸ் இருந்தாங்க. அந்த மாதிரி போய் தான் அடையாளம் காட்டணும். எங்களை அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டவன் இவன் தான் அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டணும். எதிர்த்து அப்பியர் ஆகிறவங்க கவர்மெண்ட் அட்வொகேட்ஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லையா. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸு அவங்க தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அதை ரெப்ரசன்ட் பண்ணுவவங்க தான் முதல்ல வந்து கை கொடுத்தாங்க. டிஎஃப்ஓ ஒருத்தர் வந்திருந்தார். அவர் வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னது, நான் வந்து இந்த ஆட்கள் பூரா அந்த பகுதியில் தான் வேலை செஞ்சுருக்கிறான், அதனால் வேண்டியவன் வேண்டாதவன்ற முறையில் யாரெல்லாம் பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் உங்கள் பிள்ளைங்க அடையாளம் காமிச்சின்னு நான் நினச்சிக்கிட்டு இங்கே வந்தேன். ஆனால் எவன் தப்பு பண்ணானோ அவனை மட்டும்தான் உங்கள் பிள்ளைங்க அடையாளம் காமிச்சிருக்கு. இதில் கூட நீங்கள் ரொம்ப நேர்மையாக கம்யூனிஸ்டுகளிங்கிற மாதிரி நடந்துக்கிட்டீங்க, என்னுடைய பாராட்டுகள் சார்னு கடைசி 5வது நாள் கை கொடுத்துட்டு தான் போனால் நமக்கு அவசியம் இல்லை. யாரையும் பழிவாங்குறன்ற நோக்கத்தோடு நம்ம வந்து இந்த இதில் தலையில்லை. நமக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வேணும், நிவாரணம் வேணும், சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் என்பதை தாண்டி பழிவாங்க வேண்டும் என்கிற முறையில் கடுகளவு நோக்கம் கூட நமக்கு கிடையாது. பெயிலுக்கு அப்ளை பண்ணவங்கலாம் இருக்கிறாங்க. அப்பீல் வந்தப்போ அந்த வக்கீல்கள் தான் வந்து கிரிமினல் அப்பீல் வந்து டிஸ்மிஸ் ஆன உடனே, தான் போட்ட வழக்கு டிஸ்மிஸ் ஆன உடனே கூப்பிட்டு பாராட்டு சொன்னவங்களும் அடங்கும் அதில். அப்போது ஆட்சியில் இருந்தது அதிமுக அரசாங்கம். அப்போதைய வனத்துறை அமைச்சர் செங்கோட்டையனும் அவரோட ஆதரவாளர்களும் இந்த சம்பவத்தை மூடி மறைக்க
பல முயற்சிகள் செய்தாங்க. எங்களை கொலை பண்ணுறதுக்கான முயற்சிகள்லாம் நடந்தது ஆரம்பத்தில். ஏன்னா அதிமுக ஆட்சி தானே தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. அப்போ அவர் வந்து ஒரு நாள், என்ன அவங்களோட பெரிய தொல்லையாக இருக்கு, எங்களை இந்த அண்ணாமலை சண்முகத்தோட பெரிய தொல்லையாக இருக்கே, அவனை ஏதாவது ரோட்டில் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி முடிங்கப்பா அப்படின்னு சொல்லி அவனை முடிச்சுட்டா அப்புறம் மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற முறையில் அவர் ஃபோனில் அப்போல்லாம் ட்ரங்க் புக் பண்ணி தானே பேச முடியும். அப்போ அந்த ட்ரங்க் புக்கிங்கில் இருந்த நம்முடைய பிஎஸ்என்எல் ஊழியர்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி எங்கள்கிட்ட வந்து கொடுத்து, அப்புறம் அதை வந்து நாங்கள் அம்பலப்படுத்தி தமிழ்நாடு பூரா இந்த செங்கோட்டையனுடைய இந்த கொலை முயற்சி, கொலை தூண்டுதல்ன்றதுக்கான எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு பூரா கட்சியின் சார்பில் நடந்துவிட்டு அப்படி தான் அது வந்து நாங்கள் தப்பிச்சோம். ஒரு வேளை இல்லைன்னா நான் அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டேன், அப்பயும் பிடிச்சிருப்பாடுவேன். அதில் பிஎஸ்என்எல் ஊழியர்களுடைய அந்த உதவி பெரிய உதவி. நான் ஒரு நாள் சாட்சிகள் எடுத்து போய் நீதிமன்றத்தில் கிருஷ்ணகிரியில் சொல்லிவிட்டு 10 மணி ஆகிடுச்சு. நான் வாச்சாத்திக்குள்ளறப்போ அந்த பெண்கள் அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் ஒரு 10:30 மணிக்கு திரும்புகிறேன் காரில். பேதாத்தம்பட்டி வந்தவரை யுவராஜன் சொல்லிட்டு அன்றைக்கி டிஎஃப்ஓ, இப்போ பிசிஎஃப் வந்து ரிட்டையர் ஆகிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியே என் காரை மறிச்சிட்டாங்க. மறிச்சிட்டு ஒரு ரேஞ்சர், இளங்கோன்னு ஒரு ரேஞ்சர், இன்னொருத்தர் ஒரு துப்பாக்கி எடுத்து இங்கே வச்சுட்டான். எனக்கு சுடமாட்டான்னு தெரியும், பட் மிரட்டானுங்க புது புது ஆளுங்க. இரவு 10:30 மணி ஆச்சு. பிரேடு கூட்டி போகிற வனத்துறை அமைச்சர் செங்கோட்டை அங்கேயே ரூம் போட்டு தங்கி ரவுடிகளை ஏவி விட்டு இவங்களை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணார். நம்ம கட்சி தோழர்கள், அங்கே சிஐடி சார்ந்த தோழர்கள், வாலிபர் சங்க தோழர்கள், மார் சங்க தோழர்கள் எல்லாம் அவங்க முன்னாடி நிறுத்தி இந்த பக்கம் 1000 பேர், இந்த பக்கம் 1000 பேர், இந்த வாச்சாத்தி பெண்களை நடுவில் நிறுத்தி ஊர்வலமாக கூட்டிகிட்டு போவாங்க கோர்ட்டுக்கு. அப்புறம் ஆட்டோ தொழிற்சங்கம் அவங்க எல்லாம் ஆட்டோ ஓட வந்துட்டாங்க. எல்லாமே எந்த சின்ன கீரல் கூட அவங்க மேலே விழக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப வலுவாக கட்சியில் விடுபட்டுச்சு. பல மிரட்டல்களை தாண்டி அடையாளம் காட்டப்பட்ட குற்றவாளிகள் உடனடியாக சிறையில் அடைக்கப்பட்டாங்க. 96 கலைஞர் தலைமையில் திமுக ஆட்சி என்பது வந்துருச்சு. இதுக்கிடையிலே சிபிஐ வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி குற்றவாளிகளை கைது பண்ணி ஜெயிலில் போடுறாங்க, கோயம்புத்தூர் மத்திய சிறையில். அன்றைக்கே வந்து அந்த தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, அரூர் இந்த ஏரியா பூரா சாலை மறியல் நடக்குது. சாலை மறியல் நடத்துறது யாருன்னா குற்றவாளிகளுடைய உறவினர்கள். இந்த 269 பேருமே அரசு பணியில் இருக்கிறவங்க. ஸோ அவங்கள பிடிச்சி உள்ளே போட்டிருக்கும்போது அவங்களுடைய உற்றார் உறவினர்கள், மனைவிமார்கள்லாம் மறியல் பண்ணுறாங்க. உடனே கலைஞர் வந்து தலையிட்டு மறுநாள் காலையில் அவங்கள பூரா ரிலீஸ் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்தியாவில் எங்கேயுமே நடந்திருக்காது. ஏன்னா ஒரு நீதிமன்றத்தின் மூலமாக உள்ளே போகக்கூடிய குற்றவாளி திரும்ப நீதிமன்றத்தின் மூலமாக அது ஜாமீன்லேயோ விடுதலை பெற்றோ வர முடியுமே தவிர அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி குற்றவாளிகளை வெளியே விடுறது என்பது இது வரைக்கும் நடந்திருக்காது. ஆனால் இந்த வழக்கில் அவர் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் தலையிட்டு அனைவரும் மறுநாள் காலையிலேயே சிபிஐ ரிமாண்ட் செய்யப்பட்ட குற்றவாளிகளை விடுதலை பண்ணிட்டாங்க. அது திமுக செஞ்ச ஒரு மிகப்பெரிய தவறு. 19 வருஷமாக ரோட்லையும் நீதிமன்றத்திலையும் நம்பிக்கையோட போராடியதோட விளைவா 2011 செப்டம்பர் 29 அன்னைக்கு தருமபுரி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் வாச்சாத்தி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட வனத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை அதிகாரிகள் உட்பட 269 பேரும் குற்றவாளிகள் தான் தீர்ப்பு கொடுத்துச்சு. பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகள் 17 பேருக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அறிவிப்பு வெளியாச்சு. இந்த தீர்ப்பை எதிர்த்து சிலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சாங்க. வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் வாச்சாத்தி கிராமத்தை நேரில் பார்த்தது மட்டும் இல்லாமல் 2023 செப்டம்பர் 29 அன்னைக்கு மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி பண்ணார். பாதிக்கப்பட்ட 18 பேருக்கும் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடோ அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுக்கவும் உத்தரவு போட்டார். 269 பேரும் குற்றவாளிகள் தான் என்ற தீர்ப்பு திரும்பவும் உறுதி செய்யப்பட்டுச்சு. பழங்குடி மக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒவ்வொரு குற்றத்துக்கும் நீதிமன்றம் மூலமா 3 கோடிகள் வர இழப்பீடு வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது 92ஆம் ஆண்டு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த தசரதன் ஐஏஎஸ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த ராமானுஜம் ஐபிஎஸ், அவர் வந்து பின்னாடி தமிழ்நாடு காவல்துறையினுடைய இயக்குநராக டிஜிபியாக பதவி உயர்வு ஜெயலலிதாவால் வழங்கப்பட்டு அப்புறம் ஓய்வு பெற்றவர். இவர்கள் 2 பேருமே குற்றவாளிகள். ஏன்னா இவங்க தான் மக்களை பாதுகாக்க வேண்டியவங்க. இவங்க பாதுகாக்கிறதுக்கு பதிலாக குற்றவாளிகளுக்கு ஆதரவாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் செயல்பட்ட காரணத்திற்காக இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தருமபுரி மாவட்ட நீதிமன்ற தீர்ப்பில் இல்லாத ஒரு புதிய அம்சத்தை இவங்க வந்து இது பண்ணாங்க. பெரிய பெரிய சமூக விரோதத்தை பண்ணுற காரியத்தை அரசாங்கமே செஞ்சதில்ல. ஜெயலலிதாவுடைய
ஒட்டுமொத்தமான அமைச்சர் அன்னைக்கு இருந்த செங்கோட்டையன் உட்பட அது நடக்கலன்னு சொன்னார். வாச்சாத்தி மலை மேல இருந்து இவரால் போக முடியாது, எங்க நல்ல சிவன் தோழரால் போக முடியாது, 7 வயதானவர் அப்படின்லாம் சட்டமன்றத்தில் உண்மைக்கு மாற ஒரு பொய்யை சொன்ன ஒரு செங்கோட்டை. இப்போ என்ன கேட்டாக்கா அவர் உட்பட சேர்த்து இந்த வழக்கிலலாம் கொண்டு வர வேண்டிய அவசியம் கூட இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த வழக்கினுடைய வெற்றியில் மிக முக்கியமானவர்கள் கதாநாயகர்கள் வாச்சாத்தி கிராம மக்கள் தான். அவங்க உறுதியாகவும் விடாப்பிடியாகவும் இந்த போராட்டத்தை நடத்துறது, சாட்சியம் அளிக்காமல் போயிருந்தால் இந்த வழக்கில் வெற்றி என்பது இல்லாமல் போயிருக்கும். பொதுமக்கள் பல பேர் நாங்கள் இந்த மாதிரி பிள்ளைங்களை இங்கே கூட்டிகிட்டு போய் இங்கே பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க சிபிஐ கிட்ட இந்த வாக்குமூலம் வாங்கும்போது. அப்போ எந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இடத்த அவங்க சொல்கிறாங்க, மலை மேலே ஒரு குறிப்பிட்ட இடத்துல பாறையில் நாங்கள் உட்காந்து பார்த்தோம். அப்போ அதே அடுத்த வருஷம் ஜூன் மாதம் 20ஆம் தேதி இதே சிபிஐ அதிகாரிகள் 2-3 பேர், மாஜிஸ்ட்ரேட்டு, எஸ்பி, டிஎஸ்பி, இவங்க 3 பேர் மட்டும் அங்கே அதே பாறைக்கு போய் உட்காந்து, ஏன்னா அந்த சன்செட் கரெக்டாக செட் ஆகுதா, அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தா தெரியுமா, அதுக்காக அதே ஜூன் 20 அடுத்த வருஷம் ஜூன் 20ஆம் தேதி இவங்க அங்கே போய் உட்காந்து இவங்க ஆட்களையே சில பேர்த்த அந்த ஏரி செடிக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறது மாதிரி இது பண்ணிட்டு அவங்க ஜனங்க சொன்னது உண்மை தான். இப்படி சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்த வழக்கமாக இதில் மெடிக்கல் ரிப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த வழக்கில் மட்டும்தான் மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்கு வாய்ப்பே கிடையாது. சம்பவம் நடந்து நம்ம போகிறது 26 நாள் கழிச்சு, சிபிஐ வர்றது அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு, வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த சந்தர்ப்ப சாட்சியங்களை வச்சு தான் ரொம்ப திறமையாக இந்த பாலியல் வலுவுறும்பு கூட்டத்தை நிரூபித்தது என்பது சிபிஐனுடைய திறமைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அதே மாதிரி லலிதாபாயினுடைய சாட்சியம், பெண் போலீஸினுடைய சாட்சியம். ஏன்னா பெண் போலீஸ் இருக்கும்போது தான் இந்த இது நடந்ததுன்னு சொன்னாங்கன்னு சொன்னல. அவங்க சொல்லியிருக்காங்க, எங்களை ஏறி கூட்டிகிட்டு போகல, எங்களை எங்கேயே நிற்க சொல்லிட்டாங்க, திரும்பி வரும்போது அந்த வண்டியை நிறுத்தவே இல்லை, நேராக கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அதனால் அது என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் கூட போகலன்றது ஒரு முக்கியமான எவிடன்ஸாக அது தைரியமாக அவங்க சொன்னாங்க. ஒரு 4-5 குற்றவாளிகள், ஒரு 4-5 சாட்சிகள், ஒரு 10-15 ஆவணங்களை விடுங்க, சாட்சிகள் இருந்தாலே சாட்சியம் மாறி மாறி சொல்லி அந்த சாட்சியத்தை ரிஜெக்ட் பண்ணுற நிலைமை சாதாரணமாக இருக்கும். ஆனால் இந்த வழக்கில் 18 பேர் மட்டும் இல்லை, 75 பேர் சொன்ன சாட்சியமும் ஒரே மாதிரி தான் இருந்தது. தொடர்ச்சி நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், 30 வருஷம் போராட்டம். அதுக்கு சொந்தக்காரர் அரூரில் இருக்கிற எங்கள் மார்க்சிஸ்ட் கட்சி, மலைவாழ் மக்கள் சங்கம், விவசாய சங்கத்தோடு தான். கிருஷ்ணமூர்த்தி, விஸ்வநாதன், HR கணேசன், B பொன்னுசாமி, இதே போல் எங்கள் பாசாஜான், இந்த ஸ்தாபகர், இந்த மலைவாழ் மக்கள் சங்கத்தை உருவாக்கியவர். இன்னும் சொல்லப்போனால் தருமபுரி மாவட்டத்தினுடைய மார்க்சிஸ்ட் கட்சியுடைய அன்றைக்கு இருந்த தலைவர் ஹரிபட்டு, KC கிருஷ்ணன், அவங்கெல்லாம் பெரிய அளவுக்கு இந்த இஷ்யூவை முதல் எடுப்போம். எங்கள் நல்ல சிவன் முன்னாள் மாநில செயலாளர், பொலிட் பீரோ மெம்பராக இருந்தவர், பாராளுமன்ற உறுப்பினர், அவர் தான் முத பாராளுமன்றத்தில் இதை கொண்டு போய் சேர்த்தவர். இவனை தவறு பண்ணியிருக்கான நிரூபிக்கிறதுக்கு எங்கள் சமிக்கராஜ் இளங்கோ, இப்படி சுப்ராம், எப்படி ஒரு வழக்கறிஞர் ஒரு பிரிவு, K பாலகிருஷ்ணன், விவசாய சங்கத்துடைய மாநில செயலராக இருந்தவர், மறைந்த எங்கள் மைத்திரி சிவராமன், அதுக்காக பெரிய எஃபெக்ட் எடுத்தவங்க. ஏன் பாமதி IAS அந்தமாக கூட முதல் சாட்சியாக எங்களுக்கு சொன்ன ஒரு அரசு அதிகாரி. இந்த இடைப்பட காலத்தில் பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் இந்த வழக்கை நடத்துவதற்கும் அந்த மக்களை பாதுகாப்பதற்கும் நம்ம செலவழிக்க வேண்டியது. இந்த எல்லா நிதியையுமே தமிழ்நாட்டிற்கு கூடிய பொதுமக்கள் தான் வழங்கியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் வாச்சாத்தி வழக்குக்காக நாங்கள் எந்த கடனும் படலை, கடனே இல்லாமல் பொதுமக்கள் வழங்கிய நிதியில் தான். அதற்காக அவ்வப்போது இந்த மாதிரியான வாச்சாத்தி மக்களுக்கு நீதி கிடைக்க நிதிதாரியர் என்கிற முறையில் இந்த நோட்டீஸ் வெளியிட்டு இதன் அடிப்படையில் தான் நம்ம நிதி வசூல்படி தான் இந்த வழக்கை நடத்தியிருக்கோம். அம்ப்ரோஸோட கான்ட்ரிபியூஷன்லாம் இதில் விவரிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் அவர் தனியாக பண்ணார். அது அவர் வேலையில் இருந்துக்கிட்டு பண்ண விஷயங்கள், அது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் இந்த வழக்கில். இந்த கிராமத்தை பெண்கள் உறுதியாக நின்று வெற்றிக்காக உயிரே போனாலும் பரவாயில்ல, செங்கோடி இருக்குது எங்களை காப்பாற்றுறது அப்படிங்கிற நம்பிக்கையோடு பயணம் பண்ணாங்க. இறுதியாக நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. வழக்கறிஞர் சங்க தலைவர் பேசினார். இந்த தீர்ப்பு வந்த பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த பாராட்டு விழா நடந்த போது, சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்களுக்கும் போலீஸுக்கும் தகராறு நடந்தது உங்களுக்கு தெரியும். அந்த வழக்கில் இது வரைக்கும் போலீஸ்காரனை ஒரு நாள் கூட கோர்ட்டில் கொண்டு வந்து எங்களால் நிறுத்த முடியல, நாங்கள் தான் உங்களுக்கெல்லாம் நீதியை பெற்றுத்தரதுக்கு வராதுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இது இவ்வளவு அரசு காவல்துறையினரை, வனத்துறையினரை, உயர் அதிகாரிகளை குற்றவாளி கூண்டில் ஏற்றி தண்டனை பெற்றதற்கு அது ஒன்றும் சாதாரண விஷயம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் பீப்புள்ஸ் மூமெண்ட், மக்கள் இயக்கம்தான். ஒரு பக்கம் லீகல் ஃபைட்டு, இன்னொரு பக்கம் இதை விடாமல் 30 வருஷ காலமாக இதை உயிரோட்டமாகவும் மக்களுடைய மனங்களிலிருந்து அகலாமல் ஒரு மக்கள் இயக்கமாக, பீப்புள்ஸ் மூமெண்ட்டாக இதை மாற்றியது என்பது முக்கியமான விஷயம்.
அந்த அதிகாரத்தை கையில் இருக்கிறதுனால எதுனாலும் செய்யலாம் அப்படின்றதுக்கு ஒரு சவுக்கடி அடிச்சிருக்கிற ஒரு தீர்ப்பு. இறுதியாக அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் ஓய மாட்டோம். நாங்கள் நீதி கிடைச்சாதான் எங்களுக்கு தூக்கமே. இதில் உதவி செய்ததில் சிஐடியினுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. என்னென்னா அந்த ஜனங்க யாருமே எதுவுமே கிடையாது, நான் சொல்லலை, எல்லாமே உடச்சி போட்டாங்கன்னு. திரும்ப அவங்க வாழ்க்கையை துவங்கணுன்னா நம்ம ஏதாவது கொடுத்தா தான் துவங்க முடியும். ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க கூட கிளாஸ் கிடையாது. இந்த சூழ்நிலையில் அப்போது தலைவராக இருந்த தொலை ஏ சவுந்தரராஜன், போக்குவரத்து ஊழியர் சங்கத்தினுடைய தலைவராக அப்போது அவர் இருந்தார். அவங்க கால் கொடுத்து தமிழ்நாட்டில் எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் உண்டியல் அடித்தாங்க. போக்குவரத்து ஊழியர்கள் உண்டியல் அடித்து ஒரு பெரிய லாரி நிறையா பொருளை ஏற்றிட்டு வந்தார் ஏஎஸ். ஒரு பெரிய லாரியில் அலுமினிய பாத்திரம், சமைக்கிறதுக்கு, தண்ணி வைக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு தட்டு, அதை பூரா கொடுத்துட்டு கையில் இருந்த 5000 பணத்தை கொடுத்து வழக்கு நிதியாக வச்சிங்கன்னு அவங்க மறுவாழ்வை துவக்குவதற்கான ஒரு அடிப்படையை ஏற்படுத்தி கொடுத்தது சிஐடி. இந்த தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இல்லைன்னா இந்த கிராமம் சுடுகாடாயிட்டு இருக்கும். அவங்க யார் எத்தனை பேர் என்ன செஞ்சாலும் சரி, அவங்க தான் எங்களுக்கு தெய்வமாக. நாங்கள் உயிர் உள்ள வரைக்கும் அவங்க தாங்க நினைக்கலாம். கட்சிக்காரர் எல்லாருமே வருவாங்க, எல்லா உதவியுமே இன்னுமே அவங்களே தான் செய்கிறாங்க. 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எங்கள் கட்சி எப்போ எங்கள் ஊருக்குள்ளே அந்த செங்கோடி பறந்ததோ அன்னைக்கே ஒரு போலீஸ், ஃபாரஸ்ட் எவனுமே எங்கள் ஊருக்குள்ளே கால் வைக்கிறதில்ல. நாங்கள் தைரியமாக நடமாடி எங்கள் கட்சியினுடைய கட்டுப்பாடு அந்த மாதிரி. எங்கள் கட்சிக்கு பயந்து எவனுமே வரது கிடையாது. எங்களை உயிர் காத்துவங்க அவங்க தான். அவங்கள எப்பவுமே நாங்கள் சாகிற வேலை மறக்கவும் முடியாது. நாங்கள் நினைக்காம இருந்ததும் இல்லை. சாமி நினைக்கிற மாதிரிலே அவங்கள நினைக்கிறோம். சண்முக தலைவரில் 3 நாள் ஒன்றா வரணும். அப்படி பட்டினே இருந்தா அப்படி இந்த உயிர் தண்ணி குத்துற மாதிரி குத்துனாங்க. அரூரில் படுக்க வச்சு கிள்ளி பாப்பில் அப்படியே கத்து இந்த தொண்டையெல்லாம் மக்கி போயிடும். அவங்க வீட்டில் சும்மா விட்டுட்டு போனால் இங்கே தான் நைட்டு போகல இங்கே தான் இருப்பாங்க. இன்னைக்கு தேதிக்கு அரசியலுங்கிறது ஓட்டுக்காகவும் பதவிக்காகவும் தேர்தல் வெற்றியை மட்டுமே இலக்கா கொண்டதாகவும் மாறி இருக்க சூழ்நிலையை பார்க்குறோம். மனிதர்களை வாக்கு வங்கிகளாகவும் கோடிகளை கொட்டி ஐடிவிங் வச்சு வெற்று பிம்பங்களை தலைவர்களாகவும் சித்தரிக்கிற காலத்தில் எனக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சராக்குங்க, எல்லாத்தையும் மாத்துறேன்னு சொல்கிற கட்சிகளுக்கும் தலைவர்களுக்கும் மத்தியில் அரசியல் மாற்றங்கிறது நாற்காலியில் தலைவர்கள் மாறுவது மூலமாக மட்டும் நடக்கிறது கிடையாது. மக்களை அரசியல் படுத்தி அவர்கள் உரிமைகளுக்காக அவர்களே சிந்திச்சு செயல்பட்டு போராடுறவங்களா மாத்துறது மூலமாக நடக்கிறதுன்னு இந்த வாச்சாத்தி வழக்கு வெற்றியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்கு. நாளைக்கு அரூருக்கு கம்யூனிஸ்ட் மீட்டிங் 2 மணிக்கு லாரி வருது, எல்லாம் கோயிலுக்கு சருமாய். தாயும் தந்தையுமா எங்களை ஆதரிச்சது எங்கள் கட்சி தான். வீழ்ந்த இடத்துல மீண்டு நின்னோ, மண்ணின் வரலாற தாங்கி நின்னோ, எங்க வலிகளை நாங்க சுமந்து நின்னோ, அதிகாரத்தை முறை எதிர்த்து நின்னோ, கனவாயிருந்த பாதை இப்போ வெற்றி வழியாய் மாறுதே. சின்ன சின்ன தீப்பொறி எரி மலையாய் மாறுமே. எங்க மண்ணுல வீசும் காத்தையெல்லாம் எங்க வரலாறு சொல்லுமையா. அந்த ஆலமரமும் கோவில் சாமியும் வழிகளின் சாட்சியையா. இந்த ஊரை காக்கும் எங்க காவல் கொடி, நம்ம உறவை காக்கும் இந்த தொப்புள் கொடி. இந்த ஊரை காக்கும் எங்க காவல் கொடி, நம்ம உறவை காக்கும் இந்த தொப்புள் கொடி. அந்த ஆண்டவன் போல வந்த கொடி, இது கடைசி வர கூட நிற்கும் கொடி.